நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேப்பம்பட்டு ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்தி தான். போன வருடம் மாதிரி இந்த வேப்பம்பட்டு ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய பணிகளானது பல வருடங்கள் கழித்து ரெஸ்யூம் ஆச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த டைம்ல இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருந்தது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது நடந்திருக்கு அப்படின்றத உங்களால கிளியரா பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் நம்ம வேப்பம்பட்டு பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்க வரும்போது பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஒரு சில இடங்கள்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மேற்கொள்றதுக்கான அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் அமைச்சிருந்தாங்க. பட் கட்டுமான பணிகளோ அங்க வேலை செய்யறதுக்கு ஆட்களோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை இங்கே பணிகள் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்கும், குறிப்பாக வேப்பம்பட்டு மக்களுக்கு. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் லாஸ்ட் 10 monthsல ஒரு கன்சிடரபிள் ப்ராக்ரஸ் ஆனது இந்த பிரிட்ஜில் நடந்திருக்கு. இதை மறுக்கிறதுக்கே இல்லை. வேப்பம்பட்டை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கு 2 ரயில்வே கேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சப்வேவும் ஒன்று இருக்குது. இந்த பகுதி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த ஒரு விஷயம். எங்கள் ஏரியாவில் 2 ரயில்வே கேட்ஸ் ஆனதற்கு 2 ரயில்வே கேட்ஸ் கிட்டேயுமே ரயில் ஒரு பிரிட்ஜை கட்டுறீங்க, பட் ஏதாவது ஒரு பிரிட்ஜையாவது ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுடைய போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இப்போ அதற்கு ஒரு பாசிட்டிவான சைன் கிடச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு இருக்கு. வேப்பம்பட்டுக்கும் திருநெண்டூருக்கும் இடையே ஒரு ரயில் ஓவர் பிரிட்ஜ் ஆனது இருக்கு. இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இல்லை. இப்போதான் பில்லர்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பில்லர்ஸ் அமைக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனையே இப்போதான் லே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் முடியறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 வருடங்களாவது ஆகும். அந்த விஷுவல்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில் டுவர்ட்ஸ் பெருமாள்பட்டு போகிற டைரக்ஷனில் இருக்கிற பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எப்பயோ முடிச்சுட்டாங்க. போன வீடியோலேயே இதோடைய ப்ராக்ரஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சைடை பொறுத்தவரையில் பெருசாக ஒர்க் ஆனது நடைபெறத்துக்கான தேவையானது இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் தி ஒர்க்கை இவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒர்க் எந்த பகுதியில் நடைபெறாமல் இருந்தது இல்லை பெண்டிங்கில் நீண்ட நாளாக அப்படியே கிடந்தது அப்படின்னா அந்த சிடிஹெச் ரோட் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் ஒர்க் ஆனது அப்படியே நின்றுட்டே இருந்தது. பில்லர்ஸ் மட்டும் எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக அப்படியே இருந்தது. பட் இப்போ அந்த பகுதியில் பணிகள் வேகம் எடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல சைட்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி அரவிந்தர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த பகுதியில் தான் இந்த பிரிட்ஜோடைய லேண்டிங் ஆனது முடியுது. அந்த பகுதியிலையுமே பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையில இப்போ முடியும் அப்போ முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிற வேகத்தை வச்சு பார்க்கும்போது மினிமம் ஒரு 1.5 ஆண்டுகளாவது எடுக்கலாம்.
இல்லை அதற்கு முன்னாடி ஒரு 1 இயர் கூட எடுக்கலாம் இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ 2026 முடிவில் இந்த பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள், அந்த பகுதி மக்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026 முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பகுதி மக்களுக்கு நிஜமாவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வேப்பம்பட்டு ரயில் ஒரு பிரிட்ஜ் பகுதியை கிட்டத்தட்ட ஒரு டெத் ட்ராப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட உயிர்களை இந்த ரயில்வே ட்ராக் பறிச்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் நடத்தினாங்க. அதே மாதிரி நிறைய கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இப்போது பல வருடங்கள் கழித்து இந்த பிரிட்ஜுடைய ப்ராக்ரஸ் கொஞ்சம் வேகம் எடுக்கிறத பார்க்கறது நிஜமாவே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இல்லைன்னா நீங்கள் செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இந்த 2 ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். ஸோ வேப்பம்பட்டு பிரிட்ஜை பொறுத்தவரையில் 2026 இறுதியில் இந்த பிரிட்ஜு முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் கட்டுற ரயிலோர் பிரிட்ஜு முடிகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 to 3 ஆண்டுகள் அதற்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு பிரிட்ஜு முடிஞ்சால் கூட சந்தோஷம்தான். இதே மாதிரி நம்ம சென்னையிலேருந்து இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.